ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டு அவரைக்காய் இல்லை ஊர் அவரைக்கான்னு சொல்லுவோம். அது பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பொங்கல் ஸ்பெஷலாக இது செய்வாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி காய் இருக்கும். நான் இந்த ப்ளூ கலர்லேயும் இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதோட நாரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டாக உடச்சும் சேர்த்துக்கலாம். நீங்கள் கத்திலையும் கட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியாக. இதே மாதிரி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் முத்துன அவரைக்காயாக இருந்துச்சு அப்படின்னா அதோட விதையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு அது மேலே இருக்கிற தோலை சேர்க்க வேணாம், ரொம்ப ஹார்டாக இருக்கும், வேகாது. அதனால் இதை சீட்ஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் உளுந்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன். இது கூட ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூட அப்படியே கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். மிளகாய் பொடி கொஞ்சம் இந்த பொரியல் காரமாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட இப்போ கட் பண்ணி வச்சுருந்த ஊற அவரைக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். உடனே தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்தோன்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் 1/2 டீஸ்பூன். ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணான்னா சேர்க்க தேவையில்ல. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இது கூட நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம நல்லா வேக வச்சோம் அப்படின்னா தண்ணிலாம் நல்லா சுண்டிடும், காயும் நல்லா வெந்துடும். அதனால் காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்பப்போ இடையில இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க. இந்த ஊரவரைக்காய் பொரியல் பொங்கல் டைமில் செய்வோம். பொங்கல் அன்னைக்கு பொங்கல் குழம்பு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா காரசாரமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டோட்டலாக அவரைக்காய் வேகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். இந்த மாதிரி இடையில ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக சுண்டிடுச்சு, காயும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இது கூட நான் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணான்னா சேர்க்க தேவையில்லை. இது கூட நீங்கள் வேர்க்கடலையும் வறுத்து அரைச்சி சேர்க்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஊர் அவரைக்காய் பொரியல் ரெடி. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.